ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, சுண்டல் கிரேவி தாங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா குயிக்கா பண்ணலாங்க. அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த சுண்டல் கிரேவில வந்து நம்ம உருளைக்கிழங்கும், கத்திரிக்காயும் சேர்த்துருக்கோம். நீங்க வந்து முருங்கைக்காய் ப்ளஸ் வேற எது காய்கறி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க, நம்ம அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு 6, 7 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சியும் எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே வணக்கி விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 பீஸ் வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு, தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவிங்கிறதுனால. சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு, இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சுண்டலை வந்து வேக வச்சு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, சுண்டலை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். பாருங்கள், நம்ம மூடி போட்டு வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம். இப்போ வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பூரி, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுண்டல் கிரேவி ரெடிங்க. எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டைம் இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு புளி சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. பாய் நண்பர்களே.